ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு அகண்டா பார்ட் 2. வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல பார்ட் 1ல நடந்ததை காமிக்கிறாங்க. அப்ப ஒரு பொண்ணு கிட்ட உனக்கு திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் அங்க வந்து நிப்பேன், இது என்னோட வாக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்த சீன்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஹீரோ மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கிற ஆபீசர் ஒருத்தவர், என்னால இதை பண்ண முடியாது, கடவுள் இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்க, இல்ல அவர் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லி அவரோட போட்டோஸ் அவரோட ரிப்போர்ட் எல்லாத்தையுமே சப்மிட் பண்றாரு. அதே மாதிரி என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணிக்கிறேன், என்னால இதை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசைனிங் லெட்டரையுமே எடுத்து கொடுக்குறாரு. அதனால ஆபீஸ்ல இருக்கிற அந்த ஆபீசர் மேமோ, உங்களால முடியலன்னா என்ன, நாங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்றாங்க. உங்களாலேயும் முடியாது, அவரு இயற்கையை விரும்புற ஒரு பிரளயம், அந்த கடவுளே அவருக்கான வேலை செய்யறதுக்காக உருவாக்கின ஒரு ஆயுதம், ஒரு மின்னலை கைக்குள்ள அடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்றாரு. அதுக்கு அந்த மேடமோ, இவ்வளவு பெருமையா சொல்றீங்களே, இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வானத்தை நோக்கி காமிக்கிறாரு. அப்ப ஹீரோ ருத்ராட்ச மாலையை அணிஞ்சுக்கிட்டு பனி சூழ்ந்த பகுதியில சிவனை வழிபட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. சிவனை கும்புற சிவன் அடிகார்கள் மாதிரி ஒரு குருஜி இருக்காரு. அவரு ஹீரோ கிட்ட, பாழடைஞ்ச கோவில்களை திரும்ப கொண்டு வந்தது நீதான், அந்த கேடுகட்ட சமுதாயத்தை சீர்சிந்தது நீதான், ஆனா காலம் அப்படியே விட்டுறாது, இதுவரைக்கும் பார்த்த சவால்களை விட இனிமே நீ பார்க்க போற சவாலை இந்த விதியோட விளையாட்டை நினைச்சுக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நீ அஷ்ட சக்தியையும் உன்னோட கட்டுக்குள்ள கொண்டு வரணும், அப்ப மந்திரமோ சாஸ்திரமோ அஸ்திரமோ ஆயுதங்களோ வியூகமோ இது எல்லாமே உன்னோட கட்டுக்குள்ள வந்துடும். இனி நீ வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே பாதுகாப்பா இருக்கணும், கொஞ்சம் விதி விலகினாலும் மரணம் தான் உனக்கு அப்படின்னு அந்த குரு சொல்றாரு. அதனால அங்க இருக்கிற சக்கரத்து மேல உட்காந்துக்கிட்டு ஹீரோ பல பூஜைகளை பண்றாரு. சிவனை வழிபட்டு ஆசீர்வாதமும் வாங்கிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல நேபாளத்துல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க புத்த மதத்தை பின்பற்ற எல்லா மக்களும் ஆடிப்பாடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர நேபாள ஜெனரல் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுறான். கடைசியா அந்த மக்கள் ஒருத்தங்கிட்ட மட்டும், எனக்கு கீழே நீ இருக்க முடியாதுன்னு சொன்னியாமே, அதுவும் நான் உடனடியா இந்த அதிகாரத்தை விட்டு விலகணும்னு சொன்னியாமே, ஆனா கடைசியா ஒன்னு சொல்லியிருக்க, இப்படி இருந்தா எதிர்நாட்டுக்கே நான் போயிடுவேன்னு சொல்லியிருக்க, எனக்கு கீழே நீங்க இருக்க முடியாதுன்னா நீங்கள செத்து போங்க, அதனாலதான் உங்க எல்லாத்தையுமே கொன்னேன் அப்படின்னு சொல்லி கடைசியில அவனையுமே கொல்றான். அப்ப அங்க இருக்கிற சாமியார் கிட்ட, உன்னோட சாமி கிட்டையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல இந்த ஜெனரல் ஷாங்லி பார்டர்ல அவங்களோட சோல்ஜர் சில பேர் செத்து இருக்கிறத பாக்குறான். அப்ப அவரோட பையனும் அதுல செத்து இருக்கான். அதனால ரொம்பவே கோவப்பட்டு, என் பையன் எத்தனை பேரை கொன்னிட்டு செத்து இருக்கான் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இன்னொரு சோல்ஜர், ஒரே ஒரு இந்தியன் சோல்ஜர் வந்து உங்க பையனை ஒரே அடியில கொன்னுட்டான் அப்படிங்கறத கேட்டு ரொம்பவே கோவப்படுறான். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதனால ஷாங் அப்படிங்கிற ஒருத்தனை போய் பார்க்கலாம் அப்படின்னு போறான். அப்ப அவரு பகவத்கீதையை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அங்க எப்படி இந்தியாவை வீழ்த்தணும் அப்படின்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜெனரல் சொல்ல, அதுக்கு இது மூலியமா தான் வீழ்த்த முடியும், அதனால இதை படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான் ஷாங்க். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எது நடந்தாலும் கடவுள் தான் சொல்லுவாங்க, நல்லது நடந்தாலும் கடவுள் தான், கெட்டது நடந்தாலும் கடவுள் தான், செத்தா கூட கடவுள் கிட்ட போயிட்டு தான் சொல்லுவாங்க, அதனால இதை வச்சுதான் அவங்களை வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்ல, புரியலையே அப்படின்னு ஜெனரல் கேட்கிறான். அதுக்கு அடிப்பட்ட அலெக்சாண்டர்னாலேயே இந்தியா முழுக்க ஆட்சி பண்ண முடியல, ஒரே ஒரு கைப்பிடி மண்ணு எடுத்துட்டு போனாரு, ஆயிரக்கணக்கான வருஷங்கள டர்க்கிஸ் பிரிட்டிஷ் இவங்க ஆட்சியில வேதங்களை படிச்சாலே நாக்க விட்டுடுவாங்க, சாமி கும்பிட்ட தலையே எடுத்தாங்க, அந்த மாதிரி இருந்தோம், ஆனா திரும்பவும் அதுல இருந்து வெளியில வந்து இப்பவும் கடவுள் நம்பிக்கையோட இருக்காங்க, அதனால இது ஒண்ணு மட்டும் வச்சுதான் இவங்களை நம்ம சாய்க்க முடியும், ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்தா கடவுள் கஷ்டம்னா வரமாட்டாரு அப்படிங்கறத நம்ம மக்கள் கிட்ட பதிய வைக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்த சீன்ல இந்தியாவில பிஎம்எம்ஸ்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப நேபாள ஜெனரல் ஜாங்லி அவனோட பையனை நம்ம இந்தியன் சோல்ஜர் கொண்டுட்டாங்க, அதனால ரொம்பவே ஆக்ரோஷமா எப்பனாலும் நம்ம மேல அவன் யுத்தத்தை ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்ல, அப்ப இந்தியாவோட பிஎம்ஓ, இருக்கிற எல்லா நாட்டை விடவும் நம்மளோட ஆர்மி எல்லா விதத்திலையும் முன்னேறி இருக்கு, அதனால என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், உங்களுக்கு நான் ஃபுல் ஃபோர்ஸ் தரேன் அப்படின்னு ஆபீசர் கிட்ட சொல்றாங்க. அப்ப அங்க ட்ரெவிடி அப்படிங்கிற ஒருத்தர் வராரு, நான் மேடமை பார்க்கணும் பிரஸ் மீட் முடியறதுக்குள்ள அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் உங்க கிராம முன்னேற்ற லிஸ்ட்ல சாந்திபுரம் அப்படிங்கிற பேரை மட்டும் எடுத்துருங்க அப்படின்னு ட்ரெவிடி சொல்றாரு. அதுக்கு அங்க இருக்கிற ஆபீசர்ஸும், அந்த கிராமத்துல இன்னும் பல தேவைகள் இருக்கு, நல்ல ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கிடைக்கும், ஏன் எடுக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்க, அப்ப ட்ரெவிடியும் அங்கே ஒரே கஞ்சாவத்தான் விளைய வச்சுக்கிட்டு இருக்காங்க, சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வர கஞ்சா போதைக்கு அடிமையாகி அங்க இருக்கிறவங்கள ஒருத்தன் அவங்க அடிமைப்படுத்தி எல்லாருமே வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான், அந்த ஊரு நரகம் மாதிரி இருக்கு, அங்க ஏதாவது நம்ம ஆக்ஷன் எடுத்தோம்னா நம்மள கொன்னுடுவோம் அப்படின்னு கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருக்கான், அங்க போன ஆபீசர்ஸையும் போலீஸ்காரங்களையும் கொண்டுட்டான், அதனால நம்ம பேரை எடுத்துலாம் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த ஆபீசர் ஒரு போன் பண்றாரு. போன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த சீன்ல இன்னொரு ஹீரோவான பாலா வராரு. அந்த ஊரை அடிமைப்படுத்தி வேலை வாங்குற அந்த முதலாளி அடிச்சு அங்க இருக்கிற கஞ்சா தோட்டம் எல்லாத்தையுமே அழிக்கிறாரு, பசங்களுக்கு நல்ல கல்விதான் தரணும் அப்படி சொல்லிட்டு அங்க ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே கட்டுறாங்க, அதை ஓபன் பண்றதுக்காக பிஎம் வராரு. அப்ப திறப்பு விழாவும் பண்ணிட்டு பாலா கிட்ட, எனக்கு மணிப்பூர்ல முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், டிஆர்டிஓல சயின்டிஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அங்க டாப்பரா இருக்காங்க,
கலாம் ப்ராஜெக்டுக்கெல்லாம் அவங்க தான் முக்கியமா இருந்தாங்க அப்படி இதையும் சொல்றாரு. அடுத்த சீன்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஆர்டிஓக்கு போய் கல்பனா எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோனை வந்து வெல்கம் பண்றாங்க. உங்களோட ப்ராஜெக்ட பார்த்து பிஎம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு, அதை பத்தின இன்ஃபர்மேஷனை கேட்கத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அடுத்த சீன்ல பாலாவோட பொண்ணு ஜனனியை காமிக்கிறாங்க. அவங்க கிட்டையும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லி பேசுறாரு. அடுத்த சில நேபாள ஜெனரல் ஷாங் ரெண்டு பேரும் தாக்கூர் அப்படிங்கிற இந்தியாவிலே மிகப்பெரிய பொலிட்டிக்கல் லீடர் அவன் அப்படின்னு தாக்கூரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிஎம் ஆபீஸுக்கு வரான் தாக்கூர். அப்ப பிஎம் தாக்கூர் கிட்ட மணிப்பூர்ல நடந்த கலவரத்துக்கும் அவ்வளவு அழகான இடத்தை எரிச்சு சாம்பலாக்குறதுக்கும் நீ தான் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்றாரு. ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்னு தாக்கூர் சொல்ல, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பிஎம் கேட்க, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், உங்களோட சீட்டு தான் காரணம், உங்களோட இடத்துல என்னோட அப்பா உட்கார வேண்டியது, உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சு நீங்க பிஎம் ஆயிட்டீங்க, இப்ப நான் உட்கார வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். அப்ப உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பிஎம் சொல்ல, ஜெயிலுக்கு போறதெல்லாம் எனக்கு புதுசு இல்ல பெருசும் கிடையாது அப்படின்னு தாக்கூர் சொல்றான். அதுக்கு பிஎம்ஓ என் பக்கம் மக்கள் இருக்காங்க, உன்னை அவங்க பாத்துக்குவாங்க அப்படி சொல்ல, நீங்க நிவாரண நிதியா 2 லட்சம் தான் கொடுப்பீங்க, ஆனா நான் 2 கோடி கொடுப்பேன், நீங்க 2 கொள்கையை அறிவிச்சீங்கன்னா நான் 12 கொள்கையை அறிவிப்பேன், அப்ப மக்கள் யார் பக்கம் நிப்பாங்க அப்படின்னு தாக்கூர் கேட்கறான். மக்கள் இல்லைனாலும் கடவுள் உன்னை பார்த்துப்பாரு அப்படின்னு பிஎம் சொல்ல, கண்ணுக்கு தெரியாத கடவுள் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு தாக்கூர் சொல்றான். அடுத்த சீன்ல ஜனனி வீட்டுல ஜனனியோட பர்த்டேக்காக விருந்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனனி கிட்ட வீட்டுக்கு வா அப்படி சொல்ல, ஆனா ஜனனி என்னால இப்ப வீட்டுக்கு வரவே முடியாது, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இருக்கா அப்படி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயின் கல்பனாவும், நீயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊருக்கு போயிட்டு வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ப்ராஜெக்ட் தான் இன்னும் பர்மிஷன் வாங்கல, அதனால போயிட்டு வா அப்படி சொல்ல, அதுக்கு ஜனனியும் நீங்களும் ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்றா. அதனால எல்லாருமே ஜனனியோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ பாலா கிட்ட, உங்களை பத்தி ஜனனி நிறைய சொல்லியிருக்கா, நீங்க கிரேட் ஃபாதர், ஊர்ல நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அடுத்து விருந்து எல்லாமே நடக்குது. அப்ப ஜனனி அவளோட பாட்டியை போய் பார்க்கலாம் அப்படின்னு போறா. அவங்க கையில ஒரு சிகப்பு துணியை வச்சுக்கிட்டு சிவனை பத்திர மாதிரி சிவன் கிட்ட அவங்களும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து பார்த்த ஜனனியும், ஏன் பாட்டி இப்படி இருக்க, யாரு கூட பேசவே மாட்டேங்கிற, வெளியிலயும் வர மாட்டேங்கிற, உங்க பையனை நினைச்சுக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. என் பையன் வருவான், அவனுக்காக தான் நான் இப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. சாப்பிடவா பாட்டி அப்படின்னு கூப்பிடுறா. ஜனனியும், இல்ல நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தனியாவே அந்த சிகப்பு துணியை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஜனனியோட பர்த்டே பார்ட்டி நல்லாவே முடியுது. இவங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்புறாங்க. அப்ப ஜனனியை பத்தி ரொம்பவே பெருமையா ஹீரோ பாலகிட்ட ஹீரோயின் சொல்றாங்க, இவ கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பா அப்படின்னு. அடுத்த சீன்ல ஜெனரல் ஷாங் தாக்கூர் 3 பேரும் அவங்க அடுத்த பிளான பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாக்கூர் சொல்றான், இதுதான் நல்ல சமயம், நம்ம சாமியை வச்சுதான் மக்களை அடிக்கணும், அப்படின்னா அதுக்கான நேரம் இதான், மகா கும்பமேளா 140 வருஷத்துக்கு அப்புறம் 40 நாள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னும், அதுதான் நம்மளோட நேரம் அப்படின்னு சொல்றான். மகா கும்பமேளாவும் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு மகா கும்பமேளாவில் கலந்துகிட்டு நீராடின மக்கள் எல்லாரும் மயங்கி மயங்கி விழுகிறாங்க. என்னன்னே தெரியாம எல்லாருமே மயங்க ஆரம்பிக்க அவங்க எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. கங்கையில தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆகுது அப்படின்னு சத்துர்வெடி கிட்ட இமிடியேட்டா போலீஸ் அனுப்புங்க, நிறைய மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தடுத்து எல்லாருமே மூக்குல காதுல அப்படின்னு ரத்தம் வந்து அப்படியே மடிஞ்சு விழுகிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாருமே இறந்து போறாங்க. இந்த நியூஸ் இந்தியா முழுக்க பரவரமைக்குது. பிஎம் ஆபீஸ்லயும் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. இதுதான் நேரம் அப்படின்னு தாக்கூரும் மக்கள் கிட்ட, கடவுளை தேடிதானே எல்லாரும் போனீங்க, ஆனா அந்த கடவுளே உங்களை இப்ப கைவிட்டுட்டாரு, கடவுள் அப்படின்னு ஒருத்தவர் இருந்திருந்தா உங்களை அவர் காப்பாத்திருப்பாரு, அப்படிங்கிற ஒருத்தவர் இல்லவே இல்ல அப்படின்னு எல்லாரோட மனசுலயும் பதிய ஆரம்பிக்கிறான். பிஎம் ஆபீஸ்லயும் இந்த தாக்கூர் எதனால நம்மள தானே குறை சொல்லுவான், இப்ப என்ன கடவுள் பக்கமா திருப்பி விடுறான், இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மக்களுக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை இல்லாம ஆக்குறான். அதுக்கப்புறம் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இருக்காது, நாடே துண்டு துண்டாயிரும், அரசாங்கத்தையும் நடத்த முடியாது அப்படின்னு அங்க இருக்கிற ஆபீசர் பிஎம் கிட்ட சொல்ல, அதுக்கு பிஎம்ஓ என்னைக்குமே இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாம அந்த வைரஸ் எதனால வந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சாம்பிள் எடுக்கிறாங்க. டிஆர்டிஓ சயின்டிஸ்ட் மூலம் இதுக்கான வேக்சினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட உடம்புல அந்த சாம்பிள வேக்சினையும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்றாங்க. அடுத்த சில ஒரு சாமியார் சிவனை பார்த்து, நீ உருவாக்கின கங்கை நதியில விஷத்தை கலந்துருக்காங்க, கலந்து எல்லாருமே சாவ வச்சுட்டு அதுக்கும் உன்னையவே சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே எப்படி நீ சரி பண்ண போற அப்படின்னு கேட்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சீரியஸா ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோனுக்கும் வேக்சினை போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவே சீரியஸா டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த வேக்சினோட முடிவும் வெற்றியில முடியுது. அதனால எல்லாருமே சந்தோஷப்பட்டு வேக்சினை கண்டுபிடிச்சிட்டோம், இனிமே எந்த ஒரு உயிரையும் சாக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அங்கேயும் வர அந்த தாக்கூரோட ஆளுங்க அந்த லேபை அடிச்சு நொறுக்குறாங்க. ஹீரோயின் அந்த ஆளுங்களோட பயங்கரமா சண்டை போடுறாங்க. இருந்தாலும் அவங்கள ஷூட் பண்ணிடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம ஜனனி கிட்ட இந்த வேக்சினோட மருந்து எல்லாத்தையும் கொடுத்து, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிடு அப்படி சொல்றாங்க. அவளும் எடுத்துட்டு ஓடி வரா. இப்ப தாக்கூரோட ஆளுங்க ஜனனிய பின் தொடர்ந்து போறாங்க. அவ அந்த பனி இருக்கிற அந்த பகுதிக்கு போறா. அங்க போனதுமே படத்தோட ஸ்டார்டிங்ல, உனக்கு ஏதாவது ஒரு உதவி நான் என்னைக்குமே வந்து நிப்பேன் அப்படின்னு அப்படிங்கிற ஹீரோவோட வார்த்தைப்படி வானத்துல இருந்து ஒரு
நெருப்பு பூமியில வந்து விழுகுது. அதே மாதிரி ருத்ராட்ச மாலையும் ஜனனியோட கழுத்துல வந்து விழுகுது. அப்ப சூலாயத்தோட அங்கே வர ஹீரோ எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஜனனியை ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் தான் கடவுளோட ஆயுதம், நீ கடவுளோட பிள்ளை அப்படி சொல்றாரு. அந்த வேக்சின் மருந்து எடுத்துக்கா அப்படின்னு சொல்றாரு. திரும்பவும் ஹீரோவை தாக்குறதுக்காக வில்லங்க வர திரும்ப எல்லார்கிட்டயும் சூலாயத்தை வச்சு சண்டை போடுறாரு. எல்லாத்தையும் கொல்லவும் செய்யறாரு. இன்னொரு பக்கம் ஜனனியோட பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லேபா உடைச்சு உள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே கொண்டுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பிஎமோட காதுக்கு போகுது. அவ்வளவு பெரிய செக்யூரிட்டியை மீறி எப்படி லேபா உடைச்சு உள்ள போனாங்க அப்படின்னு அதை பத்தி பேசுறாங்க. இதுக்காக கண்டுபிடிச்ச வேக்சினோ இன்னும் மக்களுக்கு கொடுக்க முடியாது, மக்கள் சாக தான் போறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜனனியோட பாட்டி கடவுள்கிட்ட என்னோட குழந்தைய கேட்டுக்கிட்டு நான் நொந்து போயிட்டேன், என்னைக்கு அவ வரானோ அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த சில தாக்கூருக்கு நியூஸ் போகுது, அவரோட ஆளுங்க எல்லாமே அந்த பனி இருக்கிற அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு போன தாக்கூரோட தம்பியுமே இறந்து போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு இன்னும் ரொம்பவே கோவப்பட்டு ஜெனரல் கிட்ட போன் பண்ணி சொல்றான். அப்ப நமக்கு இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த இந்தியாவை அழிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஜெனரல் சொல்ல, இந்த சான்ஸ் விட்டோம்னா அடுத்த சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு. அடுத்த சீன்ல ஒரு அகோரி வராரு. வந்து அங்கே தாக்கூர் கிட்ட உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையா அப்படி சொல்லி, நானும் உன்னோட ஆட்கள் எல்லாருமே கொன்னவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் அவன் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. அப்ப இந்த தாக்கூரோட அப்பா இந்த இந்தியாவுக்கு நான் தான் பிஎம் ஆகணும் அப்படி சொல்லி அந்த அகோரி கிட்ட போயிருக்கான். அப்ப அந்த அகோரி சொல்றான், 8 பிராமண பசங்களை கூட்டிட்டு வா, அவனுங்களை கொன்னு அந்த 8 ஆத்மாவை ஏன் உடம்புல செலுத்தி அந்த பவரை நான் யூஸ் பண்ணி உன்ன அந்த சீட்ல உட்கார வைக்கிறேன் அப்படி சொல்றான். அப்ப அதுக்கேத்த மாதிரி தாக்கூரோட அப்பாவும் 8 பிராமண பசங்களை கூட்டிட்டு வந்து கொடுக்கறான். இந்த அகோரி அந்த பசங்களை கொடூரமா கொன்னு குவிக்கிறான். அதை பார்த்த ஹீரோ அப்ப அந்த அகோரியை மோசமா அடிச்சு அவன் கண்ணையும் வெளியில எடுத்திருக்காரு. அதனால ஹீரோ மேல ரொம்பவே பயங்கரமா கோவப்பட்டு எப்ப ஹீரோவை அழிக்கலாம் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஜனனி ஹீரோ கிட்ட, என்ன கடவுளோட பொண்ணு அப்படின்னு சொன்னீங்க, கடவுளையும் இத்தனை பேர் சாகடிக்கணும், அதே மாதிரி எங்க பாட்டி அவங்க மகனை கிட்ட டெய்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. ஏன் கடவுள் கொடுக்கல அப்படின்னு கேட்க, யார் யார் எங்க பிறக்கணும் எங்க வளரணும் எல்லாத்தையுமே முடிவு பண்றது சிவன் தான், அவன் நினைக்கிறது இங்க நடக்கும், இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் உன்னை காக்கிறதுக்கும் என்ன அனுப்பிச்சதும் சிவன் தான் அப்படி சொல்றாரு. கோவில் எல்லாத்தையுமே பத்தி ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையுமே துறந்து திரும்பி பூஜையும் பண்றாரு. அதனால அங்க வந்த மக்கள், காங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க திரும்பி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றேன், கடவுள் இருந்தா வர சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, எதுக்காக கடவுள் உங்களுக்காக வரணும், நீங்க அவருக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. கடவுளே உருவாக்கின உலகத்துல யாராவது சரியா ஃபாலோ பண்ணிருக்கீங்களா, இந்த உலகத்துல 2 விஷயம் தான், ஒன்னு கடவுள் இன்னொன்னு தர்மம் அப்படின்னு மக்கள் சொல்ல, காசுதான் இங்க முக்கியம், தர்மத்துல எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இப்படிதான் இருக்கீங்க, ராமனா வந்து ராமாயணத்துல சொன்னாலும் கிருஷ்ணனா வந்து பகவத்கீதையில சொன்னாலும் நீங்க எல்லாம் எதை கேட்டிருக்கீங்க, ஜனாதான தர்மம் அப்படிங்கறத என்னைக்கு நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க எல்லாருக்குமே சரியா நடக்கும் எல்லாம் அப்படின்னு அதை பத்தியும் சொல்றாரு. கடவுள் நதியை படைச்சாரு, நீங்க அதுல வீடு கட்டிட்டு அந்த மழையவே வெள்ளம்னு சொல்றீங்க, எல்லாத்துக்கும் கடவுளேன்னு சொல்றீங்க, இயற்கையை இயற்கையாவே விடணும், இந்த தப்புலத்தையுமே பண்ணது யாரு, நீங்க தான், எல்லாருமே சுயநலவாதிங்க, பிரசாதம் சாப்பிடுறது அவமானம், புட்டு வச்சுக்கிட்ட அவமானம் அப்படின்னு எல்லாத்தையுமே இப்படி பாக்குறீங்க, கடவுளா பணமா தான் பாக்குறீங்க, கோவில அரசலா மாத்துறீங்க, உங்களுக்காக கடவுள் வரணுமா அப்படின்னு ரொம்பவே கோவமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இதுக்கு நடுவுல ஜனனியும் அவங்க இருக்கிற லொகேஷனை ஷேர் பண்ணிடுறாங்க. அதனால பிஎம் கிட்ட ஆபீசர்ஸ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா, ஜனனி இருக்கிற தெரிஞ்சிருச்சு, அவளை கொல்லல, அவ உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதனால எல்லாருமே வேக்சின் கிடைச்சிடும் அப்படின்னு சந்தோஷமா இருக்க, ஜனனி இருக்கிற அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர் அனுப்பி அவளை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ஹெலிகாப்டர் பார்த்ததுமே ஜனனி ரொம்பவே சந்தோஷப்பட்டு பக்கத்துல போறா. ஆனா அந்த ஹெலிகாப்டர் தரங்கிறதுக்குள்ள வெடிச்சு செதறுது. அந்த ஹெலிகாப்டரோட ரெக்க பறந்து வந்து அங்க இருக்கிற மக்கள் மேலையும் ஜனனி மேலையும் விழப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ அந்த ரெக்கைய கையால பிடிச்சு சுத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற தாக்கூரையும் தாக்கூரோட ஆட்களையும் அடிக்கிறாரு, பயங்கரமா அடிக்கிறாரு. அப்ப அந்த தாக்கூர் ஜனனியை கூட்டிட்டு வந்து அவகிட்ட இருக்கிற பேக வாங்குறான். அதனால திரும்ப அங்க வந்த ஹீரோ அங்க இருக்கிற ஆட்களை பயங்கரமா அடிச்சு அந்த பேக திரும்பி ஜனனி கிட்டே கொடுக்க, ஜனனி அதை எடுத்துட்டு போய் ஒளிஞ்சிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அகோரி தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த அகோரிய ஹீரோவை பார்க்க வந்து அங்க இருக்கிற தண்டாயத்தை எடுத்து வந்து அகோரிய மிக மோசம் அடிக்கிறாரு. அவனை அடிக்கிறப்ப அவரோட இதய துடுப்பையும் கேட்கிறாரு. அப்ப அதுல 8 பேரோட இதய துடுப்பு இருக்குன்னு தெரிஞ்சு இன்னும் மோசம் அடிச்சு அவனை கீழே விழ வைக்கிறாரு. இந்த சண்டை எல்லாமே முடிஞ்ச உடனே ஹீரோ தியானம் பண்றாரு. அப்ப ஜனனிக்கு போன் வருது, அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அழுகிறா. அப்ப ஹீரோவை, பாபா என்னோட பாட்டி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு இருந்த கடைசி ஆசை நிறைவேறல, அவங்களுக்கு அவங்க பையனை பார்க்கணும், அப்பதான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு, அதே மாதிரி ஊருக்கெல்லாம் நீங்க நல்லது செய்றீங்களே, அதனாலதான் நான் கடவுள் இருக்காருன்னே தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்ப எங்க பாட்டி கடவுள் கிட்ட தான் டெய்லி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு மோட்சம் கிடைக்காம போக போகுது அப்படி சொல்றா. அடுத்த சில அவங்க பாட்டிக்கு பாலாவும் கொல்லி வைக்க போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப கூட இருக்கிற ஆட்கள் நேராச்சு வைங்க அப்படி சொல்ல, ஆனா ஜனனியோட அப்பாவும், இல்ல நான் கொல்லி வச்சா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாது, என்னோட அம்மாவோட கடைசி ஆசையை நான்
நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் அது எப்படி முடியும், உலகத்துல அவர் எந்த மொழியில எங்க இருக்காருன்னு எப்படி தெரியும், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல, நீங்க கொல்லி வைங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வைக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல கூட்டத்துல இருந்து ஹீரோ வராரு. எல்லாரும் ஒரே ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஹீரோ குட்டி குழந்தையா இருக்கும் போது ஒரு அகோரி கிட்ட கொடுத்துறாங்க. அதனால அவர் அகோரியாவே வாழ்றாரு. அதனால இதை நினைச்சிட்டு அவங்க அம்மாவை தொட்டு கும்பிட்டுட்டு கொல்லி வைக்கிறாரு. கொல்லி வச்சுட்டு அங்கிருந்து தூரமா நடந்து போறாரு. அப்ப அவங்க அம்மாவோட ஆத்மா சிவா அப்படின்னு கூப்பிடுது. அப்ப திரும்பி பாக்குறாரு. அப்படியே அந்த கடவுள் சிவனா மாறுறாரு. அப்ப கடவுள், சிவனே நீங்க தான் எனக்கு கொல்லி வச்சதா அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அதுக்கு ஆமா, அந்த சிறு வயசுலயே உன்னோட பையன் எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சான், அதனால அவனோட கடமையை நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்காக பிறந்தவன 9 மாசம் வயிற்றுல நீ சுமந்து இருக்க, அதுக்காக தான் வந்தேன். அதே மாதிரி என் மேல இருக்கிற அந்த பழியை துடைக்கிறதுக்கும் உயிரை பணைய வச்சு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுக்காக தான் நான் வந்தேன். எத்தனையோ பிணங்களை எரியறதை நான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா உனக்காக இறங்கி வந்த அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோட பக்தன் தான். இப்ப சொல்லு, நான் வராம வேற யார் வருவா அப்படின்னு சிவன் கேட்க, அதுக்கு அந்த அம்மாவும், இந்த பாவிக்கு இவ்வளவு அதிர்ஷ்டமா உன் கையால கொல்லி வைக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவனும், சுயநலமே இல்லாத உன்ன போல தாய்க்கு எந்த கடவுள் வேணாலும் இறங்கி வரலாம் அப்படி சொல்றாரு. இதை கேட்டு அந்த அம்மாவும் அப்படியே கண் கலங்கி கை கூப்பி வணங்குறாங்க. அந்த அம்மா அப்படி சொர்க்கத்துல மோட்சம் அடைகிற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஜனனிக்கு அவங்க சொந்தக்காரங்க போன் பண்ணி பாட்டியோட கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு, அவங்க பையனே வந்து கொல்லி போட்டுட்டாரு அப்படி மாதிரி சொல்றாங்க. அப்ப ரொம்பவே ஷாக்கான ஜனனியும், இங்க இருக்கிற சாமி எப்படி அங்கே வந்து கொல்லி போட முடியும், என் கண்ணு முன்னாடி தானே இருக்காரு, எப்ப இங்க இருந்து போனாரு அப்படின்னு சொல்லி அப்பதான் அவரோட உதவியை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போயிட்டு, உங்களை நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கெஞ்சிரா. அப்ப அவள் அந்த கங்கை நதி கிட்ட கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் சூலாயத்தோட உதவினாலும் ஜனனியோட கையவும் கங்கையில அதை கழுவி அந்த பாவத்தை தீர்க்கிறேன் அப்படி சொல்றாரு. இனிமே புனித நீரா தான் ஓடும், நோய் தொற்று இருக்காது அப்படி மாதிரி சொல்றாரு. எதுக்காக உன்னோட கையை கழுவுன அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு, மத்தவங்களுக்காக உன்னோட உயிரை பணைய வச்சு இந்த வேலையை பண்ண, அதுக்காக தான் ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப ஜனனி ஹீரோ கிட்ட கேக்குறா, பாபா நீங்க எங்க போவீங்க அப்படின்னு. கடவுள் இல்லைன்னு எப்ப வர சொல்றாங்களோ அப்ப வர எனக்கு வேலை இருக்கு, நீ போதாயி அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்கே ஒரு ஆபீசர்ஸ் மிலிட்டரி எல்லாருமே இங்க வேலை முடிஞ்சிருச்சு அப்படி மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோ கோமா, உங்களுக்கு இன்னும் என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்படி மாதிரி ஹீரோ கத்துறாரு. அடுத்த சீன்ல தாக்கூரும் ஜெனரல் கிட்ட போய் இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். என்னாச்சு அப்படின்னு கேட்க, கடவுள் வந்தாரு, அவர் நான் பார்த்தேன் அப்படி மாதிரி சொல்ல, இதுக்கு மேல நீங்க ஒரு அடி எடுத்து வச்சாலும் இங்க கடவுள் வருவார் அப்படி மாதிரி பயந்து சொல்றான். இதெல்லாம் நம்பாத ஜெனரல் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அதே சமயத்துல அங்க படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த அந்த புத்த சமய குருஜி வராரு. அதை பார்த்த ஜெனரலும், உங்களுக்கு என்ன இங்க வேலை, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். சாமி கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னேல, அதான் சொல்லிட்டு வந்தேன், கடவுள் நீ பண்ற அட்டியுலித்தி எல்லாம் ஒழிக்கிறதுக்காக வரப்போறாரு அப்படின்னு குருஜி சொல்றாரு. இங்க கடவுள் வரப்போறாரா, இங்க எவ்வளவு துப்பாக்கி என்னோட ஹை செக்யூரிட்டி பாதுகாப்போட நான் இருக்கேன், இங்க எந்த கடவுள் வர்றான்னு நான் பாக்குறேன் அப்படி மாதிரி ஜெனரல் சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கோ, அமைதியை பின்பற்ற புத்த சமயத்தை படிக்கிறவங்க நாம, ஆனா யுத்தத்தை பண்ற ருத்ரனை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், வேணாம் அப்படின்னு எவ்வளவோ எச்சரிக்கிறாரு. ஆனா அந்த ஜெனரல் அதையும் கேட்காம, என்னோட மகனே இல்லாம ஆக்கின அந்த நாட்டுக்கு கடவுளே இல்லாம ஆக்குறேன் அப்படி சொல்லி கையில ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி எல்லாத்தையுமே வெடிக்க வைக்கிறான். அப்ப தடுக்கிற தாக்கூரையும் கழுத்தை நெரிக்கிறான். அப்ப அந்த குருஜி, உன்னால முடிஞ்சா நீ அடிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, கதவை திறந்துகிட்டு மிலிட்டரி பார்டருக்குள்ள வராரு ஹீரோ. சங்கு சத்தமும் உடுக்கு சத்தமும் பயங்கரமா கேக்குது. அப்ப இங்க இருந்த மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புறான் ஜெனரல். ஆனா ஹீரோக்கும் சோல்ஜருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அப்ப இந்தியாவை எப்படியாவது அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேல அணுகுண்ட வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலும் உத்தரவிடுறான். அதனால இப்ப அந்த அஷ்ட சக்தியோட உதவினால அந்த சக்கரத்துல இருந்து எல்லா சக்தியும் ஹீரோ பெற்று அங்கே எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோ சிவனா மாதிரி ருத்ர தாண்டவத்தையும் ஆடி ரொம்பவே கோவமா சூலாயத்தை வச்சு ஜெனரலை அப்படியே வானத்துல தூக்கி நிறுத்துறாரு. அப்ப ஜெனரல் கிட்ட, மலையில திரிகிற ஓனான திங்கிற நீங்க எங்க, அந்த மலையவே வழிபடுற நாங்க எங்க, புழுப்பூச்சி எல்லாம் திங்கிற நீங்க எங்க, புழுப்பூச்சியை கூட மிதிக்க கூடாதுன்னு வேதத்தை சொல்லி தர்ற நாங்க எங்க, என்னோட நாட்டை நீ அழிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டு அவன் தலை மேல காலை தூக்கி வைக்கிறாரு. அப்ப கூட இருக்கிற இன்னொரு ஆபீசர், அவரை கொன்னீங்கன்னா எங்க நாடே வரும் அப்படி மாதிரி சொல்றான். அதனால அவங்க கிட்ட, எங்க உன் நாட்டை வர சொல்லு அப்படின்னு கேட்டு, எங்க நாட்டையும் நாட்டு மக்களையும் தொடர்றதுக்கு பதிலா எங்க பொண்ணுங்களோட நெத்தியில இருக்கிற குங்குமத்தை துட்டுப்பார், ரத்தம் தெரிக்கும் அப்படின்னு பயங்கரமா கோவமா பேசுறாரு. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற தாக்கூர் எதிர்நாட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ, எங்க நாட்டை இனிமே இப்படி குறி வச்சீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும், பகவத்கீதையை படிச்சவனுக்கு இங்க ஓடுற நதி எல்லாமே எங்களோட தான் தெரியாதா, என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் நாங்க சாமி கும்பிடுறத விட மாட்டோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க, நாங்க சத்தம் போட்டா உலகமே நிசப்தமாயிடும் அப்படி சொல்லி அவனையும் மோசமா கொண்டுறாரு. கடவுளை கை கூப்பி வணங்கி தாக்கூர் பாக்குறான். அப்ப எந்த வாயால கடவுளே இல்லைன்னு சொன்னியோ அந்த வாயால கடவுள் இருக்காருன்னு மக்களுக்கு போய் சொல்லு, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கடவுள் வருவாரு அப்படிங்கறத போய் சொல்லு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா நடந்து போறாரு. அடுத்த சீன்ல வேக்சின் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி மக்களுக்கு கொடுக்கறாங்க. அதே மாதிரி மூடி இருந்த கோவில்கள் எல்லாமே திறக்கப்படுது. எல்லோருமே ஹீரோவை ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயன் தான் கூப்பிடுறாங்க. அப்படி சொர்க்கத்துல கடவுள் இருக்கிற மாதிரியும் ஹீரோ சொர்க்கத்துக்கு
ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே படமும் முடியுது. படத்தோட ஸ்டார்டிங்ல பார்ட் 1ல நடந்ததையும் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு கிட்ட உனக்கு திரும்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இங்க வந்து நிப்பேன், இது என்னோட வாக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதோட படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.